நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது எனிதிங், அது வந்து நம்ம ஒரு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் சிஸ்டம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சீலிங் ஃபேன் ஆகட்டும், டிவி, இல்லை நம்ம ஓட்டுற பைக்கு, எதுவுமே சரி. இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபேனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுப்போம், ஒரு வோல்டேஜ் சப்ளை கொடுப்போம். அது வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது வந்து நமக்கு அதை ரன் பண்ணி கொடுக்கும் இல்லையா. அதே தான் இப்போ நம்ம ஓட்டுற பைக் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு ஃபியூவல் எனர்ஜி தேவை. ஸோ நம்ம பெட்ரோலோ டீசலோ கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க என்ஜின் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது என்ன ஆகும், பைக்கு ரன் ஆகும். இப்படி தான் வந்து சிஸ்டமாக டிஃபைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் அப்படின்றது இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து நமக்கு ஷோ பண்ணும். அதாவது காஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல், எஃபெக்ட் அப்படிங்கிறது அவுட்புட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக சிஸ்டம்க்கான டெஃபினிஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இது வந்து 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை பொறுத்து, அதாவது நம்ம என்ன டைப் ஆஃப் எனர்ஜியை இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து அந்த சிஸ்டம் வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற வோல்டேஜ், கரண்ட், அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கு இல்லையா. ஸோ அந்த எனர்ஜியை வச்சு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். மெக்கானிக்கல் அப்படின்றது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பைசைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பெடல் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. ஸோ அந்த ஃபோர்ஸை வச்சு தான் அந்த சைக்கிள் ரன் ஆகுது. இந்த மாதிரி கொடுக்குற எனர்ஜி வந்து என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து மெக்கானிக்கல் சிஸ்டமாக. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தெர்மல் சிஸ்டம், அதாவது ஹீட்டை வந்து சோர்ஸாக வச்சு ரன் ஆகக்கூடிய சிஸ்டம்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குக்கர். ஸோ அந்த குக்கர் என்ன பண்ணும், ஹீட்டை வந்து ஒரு எனர்ஜியாக வச்சு நமக்கு ரைஸ் வந்துட்டு வேக வச்சு கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அப்போ அந்த குக்கர் தான் சிஸ்டம். இதுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஹீட்டு, கிடைக்கிற அவுட்புட் என்ன, ரைஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிஸ்டம் ரன் ஆகும். அடுத்தது பார்த்தா ஹைட்ராலிக். இந்த ஹைட்ராலிக் அப்படின்றது என்னென்னா வாட்டரை வந்து இன்புட்டாக வச்சு நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கீழே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இதை இன்புட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு டர்பைன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டர்பைனை என்ன பண்ணும், இந்த வாட்டரை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அவுட்புட், அதாவது வோல்டேஜாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து இன்புட் அப்படிங்கிறது வாட்டர், சிஸ்டம் அப்படிங்கிறது டர்பைன், அதே கிடைக்கிற அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் எனர்ஜியை இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் சிக்னலை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மேஜராக 2 டைப் ஆஃப் சிக்னல் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூவஸ் டைம், இன்னொன்று வந்து டிஸ்க்ரீட் டைம். ஸோ இப்போ கண்டினியூவஸ் டைம் சிஸ்டம் அதாவது கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ஆர் வந்து சிக்னல். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு எடுத்துப்போமே. ஸோ இந்த ரோடு எப்படின்னா நமக்கு எங்கேயுமே வந்து பிரேக் ஆகிருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக போகிற சிக்னல்ஸை தான் வந்து கண்டினியூவஸ் டைம் சிக்னல் அப்படின்வாங்க. அந்த கண்டினியூவஸ் டைம் சிக்னல் யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் கண்டினியூவஸ் டைம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் அப்படின்றது ஸ்டெப்ஸ் மாதிரி. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அங்கங்கே வந்து பிரேக் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு பிரேக், இங்கே ஒரு பிரேக், அந்த மாதிரி வந்து அங்கங்கே பிரேக் இருக்கும். இது வந்து கண்டினியூவஸாக இருக்காது. இதுதான் வந்து டிஸ்க்ரீட் டைம். இப்போ இதை ரேஞ்சில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 இல்லை வந்து 10 to 20 இந்த மாதிரி. இப்போ இந்த 1 to 10க்குள்ளார எவ்வளோ ரேஞ்சில் வேணாலும் அந்த சிக்னல் இருக்கும். அதுதான் கண்டினியூவஸ் டைம். ஆனால் அதுவே வந்து இங்கே நம்ம டிஸ்க்ரீட் டைமில் சொன்னோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த டைம் இன்டர்வல் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. இப்போ -2, -1, 1, 2 ஆர் 4, 5. இப்போ வந்து இங்கே 1 to 10க்குள்ளே எந்த ரேஞ்ச் வேணால் சொன்னேன். ஆனால் அதுவே இங்கே டிஸ்க்ரீட் டைமில் சொல்கிறப்போ இப்போ 1 to 10க்குள்ளார அது வந்து 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் இன்டர்வலை சொல்கிறது தான் வந்து டிஸ்க்ரீட் டைம். ஸோ இது வந்து பல்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸ் அண்ட் ஸ்மூத்து, இது வந்து நாட் கண்டினியூஸ் அண்ட் ஆல்சோ பல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இதில் இப்படி பல்ஸ் மாதிரி தான் வரும், அங்கங்கே வந்து கேப் விட்டு. ஸோ அதனால இதை வந்து பல்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்ஸை.
கண்டினியூவஸ் அண்ட் டிஸ்க்ரீட் ரெண்டுத்துலேயுமே ஒரு 5 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக், டைம் இன்வேரியண்ட் அண்ட் வேரியண்ட், லீனியர் அண்ட் நான்-லீனியர், கேஷுவல் அண்ட் நான்-கேஷுவல், ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த 5 டைப்புமே ரெண்டுத்துலேயுமே இருக்கும். என்ன வேரி ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணுற சிக்னல். இதில் கண்டினியூஸ் சிக்னல் யூஸ் பண்ணுவோம், இல்லை டிஸ்க்ரீட் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூஸ் பண்ணுற சிக்னலோடைய டைப் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர சிஸ்டம் ஒன்று தான். அதே மாதிரி இப்போ வந்து கண்டினியூவில் ஒன்று எக்ஸஸாக இருக்கும். என்ன அப்படின்னா ஃபீட்பேக் அண்ட் நான் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக ஒரு சிஸ்டம் இருக்கும். இதில் எஃப்ஐஆர் அண்ட் ஐஏஆர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமும், ரிகார்சிவ் அண்ட் நான் ரிகார்சிவ்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் மற்ற 5 டைப்புமே காமன் தான் இந்த ரெண்டுத்துலேயுமே. ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் தான். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது அதுக்கு மீனிங் நமக்கு தெரியும், ஸ்டேபிளான ஒன்று. ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னா இது வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். பாஸ்ட்டில் இருந்த யூஸ் பண்ண வேல்யூஸோ இல்லை ஃப்யூச்சரிஸ்டிக் வேல்யூஸ் எதையுமே எடுத்துக்காது. ஒன்லி ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது மட்டும்தான். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம மொபைலெல்லாம் ஸ்டெப் கவுண்டருன்னு ஒரு ஆப் இருக்கும், ஓகேவா? இல்லை டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோங்கிறத நமக்கு கவுண்ட் பண்ணி காட்டும் இல்லையா? அது என்ன பண்ணும், அன்னன்னைக்கான ஸ்டெப்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி கொடுக்குமே தவிர பிஃபோர் தி டே என்ன பண்ணும், நேற்று எவ்வளோ தூரம் நடந்திருந்தோம் அப்படின்றதோட சேர்த்து கேல்குலேட் பண்ணி கொடுக்காது. ஜஸ்ட் இன்றைக்கி என்னவோ அது மட்டும்தான், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ எதுவும் கிடையாதுன்றதுனால இதில் மெமரியுமே கிடையாது. இப்போ இதுலேயே கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் ரெண்டுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கண்டினியூஸ் டைம் ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்றது இது வந்து கண்டினியூஸ் டைம் வேல்யூஸை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அதே வந்துட்டு டிஸ்க்ரீட் டைம் அப்படின்றது டிஸ்க்ரீட் டைம் வேல்யூஸை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கண்டினியூஸ் அண்ட் டிஸ்க்ரீட்கான டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி ஸ்டாட்டிக் அப்படின்றது ஒன்லி ப்ரெசன்ட் வேல்யூஸ் மட்டும்தான், நோ பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் வேல்யூஸ், அண்ட் அதில் மெமரியும் கிடையாது. இப்போ அடுத்தது வந்து டைனமிக் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்துட்டு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, சம்டைம்ஸ் ஃப்யூச்சர் வேல்யூஸ் இதையுமே வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பாஸ்ட் வேல்யூஸ் இதெல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி தேவை. அதனால் இந்த சிஸ்டம் டைனமிக்கில் வந்து கண்டிப்பாக மெமரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இபி பில் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும், நமக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்றத டே பை டே நமக்கு ஆட் பண்ணி 1 மந்த் ஃபுல்லாக நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நமக்கு காட்டும். அப்போ என்ன அப்படின்னா, இதில் டே பை டே பாஸ்ட் வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது இன்றைக்கி வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பாஸ்ட்டில் இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண அவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் பவரையும் அதை வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு டைனமிக் சிஸ்டம். இப்போ இதுலேயுமே வந்து கண்டினியூஸ் அப்படின்றது கண்டினியூஸ் டைம் வேல்யூஸை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும், அண்ட் டிஸ்க்ரீட் டைம் அப்படின்றது டிஸ்க்ரீட் டைம் வேல்யூஸை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்றது ஒன்லி ப்ரெசன்ட் மட்டும்தான், இதில் வந்து பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் வேல்யூஸ் கிடையாது, மெமரியும் கிடையாது. டைனமிக் அப்படின்றது இதில் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, சம்டைம்ஸ் ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ இதில் மெமரி இருக்கும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட் ஒன் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் என். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ வந்து என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம், ஓகேவா? இதே வந்துட்டு டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அந்த கொஷினில் அப்படின்னா அது வந்துட்டு கண்டினியூஸ் டைம். ஸோ என்னன்றது இன்டீஜர், நமக்கு ஒவ்வொன்றா வந்து ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல்ஸில் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா டிஸ்க்ரீட் டைம்னா. ஸோ அப்போ என்னன்னா வந்து டிஸ்க்ரீட் டைம், டி அப்படின்றது கண்டினியூஸ் டைம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கொஷினில் வந்துட்டு என்னன்னு இருக்கிற இடத்துல நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ 0ன்னு போட்டால் நமக்கு இங்கேயும் 0 தான் வருது, இங்கே 1ன்னு போட்டால் இங்கேயும் நமக்கு 1 தான், இங்கே 2ன்னு போட்டால் இங்கேயும் 2 தான். ஸோ இதில் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அவுட்புட் வருதே தவிர பாஸ்ட் அவுட்புட்டை வந்து இதில் எதுவுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம், அண்ட் இங்கே என் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது என்னது டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். இப்போது இதில் ஒய் ஆஃப் டி ஈக்குவலன் டு 5x ஆஃப் டி. சேம் இதுலேயுமே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு 0, 1 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே என்னது நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, இப்போது டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா
y of 0 equal to 5x of 0. இப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5x of 1 அப்படின்னா நமக்கு சேம் ஆன்சரே தான் கிடைக்கும். இப்போ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, நமக்கு இது மல்டிப்ளை ஆகி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் போகலை, பாஸ்டில் இருந்த இன்புட்டையோ அவுட்புட்டையோ நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணல. என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதே தான் அவுட்புட்டாக வருது இல்லையா. ஸோ அப்போ இதுவுமே என்னது ஸ்டாட்டிக் சிஸ்டம் அண்ட் வந்து இங்கே t இருக்குது. அப்போ இது என்னது கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஓகேவா. ஸோ அடுத்தது இங்கே y of t equivalent to x of t power 4. இது என்னடா பவரில் வேறு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் ஆஸ் யூஷுவல். இப்போ ஃபஸ்ட்டு டீக்கு வந்துட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னது 0 power 4 0 தான். ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்மே 0 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணுறப்போ. அடுத்தது t equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ y of 1 equivalent to x of 1 power 4. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும் நமக்கு 1. ஸோ 1 into x x தான். அதே மாதிரி t equivalent to 2ன்னு போட்டோம் அப்படின்னா y of 2 equivalent to x of 2 power 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 power 4னா 16. ஸோ x of 16. அடுத்தது t equivalent to 3ன்னு போட்டோன்னா y of 3 equivalent to x of 3 power 4 அப்படின்னா நமக்கு x of 81 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேல்யூஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக கிடைக்குது அவுட்புட்டு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக கிடைக்கல, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதனால் இது என்ன அப்படின்னா டைனமிக் சிஸ்டம். ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் இது டைனமிக் சிஸ்டம். அண்ட் இந்த இடத்துல டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் y of n equivalent to y of n minus 1 plus 2 of n. இப்போ இதையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு n-க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y of 0 equivalent to y of minus 1. இந்த இடத்துல 0 அதாவது n minus 1 அதாவது 0 minus 1ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வெறும் minus 1. இங்கேயும் n இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இங்கே 0. இப்போது இப்போ இந்த 0வையும் 1ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 1ன்னு கிடைக்குதா. நெக்ஸ்ட்டு n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ y of 1 equivalent to y of இங்கே வந்துட்டு என்னது n minus 1. ஸோ 1 minus 1 என்னது 0 ஆகிடும். ப்ளஸ் 1 minus 1 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து y of 0 ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2 of n. ஸோ n-க்கு இப்போ நம்ம என்ன 1 தானே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது வந்து 2 into 1ம் ஈக்குவல் டு 2 தானே. ஸோ 2வை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்னென்னா நமக்கு y of இப்போ இந்த இடத்துல நமக்கு y of 0ன்னு இருக்குது. ஸோ y of 0ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அப்போது இங்கே வந்து நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 + 2 equivalent to 3ன்னு வந்துடும். இந்த இடத்துல நம்ம -1ன்னு இருக்குது. -1க்கு இங்கே நமக்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ அப்போ 0ன்னு ஆகிடும். அப்போ 0 + 1 தான் இங்கே 1ன்னு வரும். இந்த இடத்துல பாஸ்டில் கிடச்ச அவுட்புட் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரெசன்ட் இன்புட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு n = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y of 2 equivalent to இந்த இடத்துல என்னது கொஷினில் நமக்கு n minus 1ன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 minus 1 equal to 1. இங்கே 2 into 2 4 வந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து y of 1 plus 4. இப்போ y of 1க்கு நமக்கு இங்கே என்ன வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு 3. ஸோ அப்போ 3 plus 4 7 இல்லையா. ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம பார்த்தோன்னா நல்லாவே தெரியும் நமக்கு பாஸ்ட் வேல்யூஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது எல்லாமே, பாஸ்ட் அவுட்புட்டை. ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம் டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு y of t equal to dx of t by dt. இந்த மாதிரி கொஷினில் டிஃப்ரென்சியேஷனோ இல்லை இன்டெக்ரலோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து டைனமிக் சிஸ்டம் தான். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நியர்பை டைம்ஸ், அதாவது நமக்கு பக்கத்தில் வேறு எதனா ஒரு வேல்யூ இருக்கும் அதோட ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாஸ்ட் வேல்யூஸ் தென் வந்து ப்ரெசன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃப்ரென்சியேஷனோ இல்லை இன்டெக்ரலோ வந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டைனமிக் சிஸ்டம் அப்படின்றத எழுதிடலாம். செகண்ட் ஒன் டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா. ஸோ டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அதாவது இப்போ இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் பண்ணால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டும் ஷிஃப்ட் ஆகுமே தவிர ரெண்டுத்துக்கும் பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது டைமை பொறுத்து. அதனால தான் இதை டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே டைம் வேரியண்ட் அப்படின்னா இப்போ இன்புட்டில் நம்ம ஒரு ஷிஃப்ட்டு கொடுக்குறோம் இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அவுட்புட்டை எந்த இதுலேயுமே அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் வந்து டைம் வேரியண்ட். இது டைமை பொறுத்து நம்ம இன்புட்டில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஷிஃப்ட் ஆகாது. ஸோ இது வந்து டைம் வேரியண்ட் அண்ட் டைமை பொறுத்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது டைம் இன்வேரியண்ட். டைமை பொறுத்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து டைம் வேரியண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒய் ஆஃப் டி ஈக்குவலன் டு சைன் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம் வேரியண்ட் அண்ட் இன்வேரியண்ட் கொஷின்ஸ் அதை சம்ஸை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்கிற கொஷினில் நம்ம வந்து டிலே பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் வந்து டிலே பண்ணால் இப்போது நம்ம இன்புட்டை டிலே பண்ணிவிட்டால் அவுட்புட்டும் டிலே ஆகுதா இல்லையா அப்படின்றதான். ஓகேவா? ஸோ இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணால் அவுட்புட்டும் ஷிஃப்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது டைம் இன்வேரியண்ட், ஆகலைன்னா அது டைம் வேரியண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டி கண்டினியூஸ் சிஸ்டம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம T1 சாம்பிள்ஸ்னால இன்புட்டை வந்துட்டு நம்ம டிலே பண்ணுறோம். ஸோ அப்போது இங்கே y of t, t1 ஈக்குவலன் டு சைன் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? T1 சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணுறோம். அப்போது t மைனஸ் T1 இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்டையர் சீக்வன்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா T1 சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணுறோம். ஸோ இப்போ y of t மைனஸ் T1 என்னடா இங்கே t, T1ன்னு போட்டு இங்கே t மைனஸ் T1ன்னு போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. இந்த ஸ்டெப்பே பார்க்க வேணாம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து தான் எடுப்போம். அப்போ வந்து y of t minus T1 equivalent to sin of x, sin into x of t minus T1. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இங்கேயும் sin x of t minus T1, இங்கேயும் sin x of t minus T1 தான் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா டைம் இன்வேரியண்ட். ஸோ இதில் வந்து டைமை பொறுத்து அதோடைய இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகலை, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. of t equivalent to x of t into cos of t plus 1. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்துட்டு T1 சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணுவோம் இல்லையா? இதில் இன்புட் என்னது x of t. ஸோ இப்போ y of t, T1 equivalent to x of t minus T1 into cos of t plus 1. அது அப்படியே எழுதிக்கிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? இந்த என்டையர் சீக்வன்ஸையுமே T1 சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணுறோம். இப்போது அப்படி எழுதுகிறப்போ y of t, t minus 1 equivalent to x of t minus T1 into cos of t minus T1 plus 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இங்கே வந்து நமக்கு ஒரே மாதிரி கிடையாது. இங்கே வந்து நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் டிலே பண்ணியிருப்போம் இன்புட்டில். பட் இந்த ஈக்குவேஷனில் என்டையர் சீக்வன்ஸுமே டிலே ஆகிருக்கும். ஸோ அப்போ இதுவும் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? டைம் வேரியண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் y of n equivalent to n into x of n plus b x square of n. இப்போ இதுலேயும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதில் வந்து இது என்னது? n வந்திருக்கு. இது வந்து டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம k சாம்பிள்ஸை வச்சு இன்புட்டை வந்து டிலே பண்ணுறோம். ஸோ அப்படி டிலே பண்ணுறப்போ y of n, k equivalent to n into x of n minus k plus b into x square of n minus k. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்டையர் சீக்வன்ஸையுமே என்ன பண்ணுறோம்? k சாம்பிள்ஸ்னால டிலே பண்ணுறோம். ஸோ அப்போது y of n minus k equivalent to n minus k into x of n minus k plus b into x square of n minus k. ஓகேவா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்னது? டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதில் y of t equivalent to 10x of t plus 5. ஸோ இதுலேயும் இது என்னது? கண்டினியூஸ் சிஸ்டம். நீங்கள் வந்து T1 சாம்பிள்ஸால் டிலே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுவோம். அப்போது y of t, T1 equivalent to 10x of t minus T1 plus 5. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்டையர் சீக்வன்ஸையும் டிலே பண்ணுறோம். ஸோ
ஸோ y of t minus t1 equivalent to 10x of t minus t1 plus 5. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ இது டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு y of n equivalent to modulus of x of n. இப்போ இதையுமே நம்ம என்ன பண்ணுறோம், k சாம்பிள்ஸால் டிலே பண்ணுறோம். இப்போ இதில் வந்து y of n, k equivalent to modulus of x of n minus k. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்டையர் சீக்வன்ஸையும் நம்ம டிலே பண்ணுறப்போ y of n minus k equivalent to modulus of x of n minus k. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இதுவும் என்னது, டைம் இன்வேரியண்ட் சிஸ்டம். ஸோ இதில் டைம் வேரியண்ட் அண்ட் இன்வேரியண்ட்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே எல்லா டைப்ஸ்லேயும் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கொஷினில் இப்படி ரெண்டு இது கொடுத்துருக்காங்களே, அப்போது ரெண்டுமே இன்புட்டு தானே அப்படின்னு நினச்சி ரெண்டுத்தையும் டிலே பண்ணிடாதீங்க. நம்ம எக்ஸ் ஆஃப் டீன்னு இருக்கிறது தான் இன்புட், ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம டிலே பண்ணணுமே தவிர இந்த டேர்மில் கை வைக்கக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்புட்டை வந்து டிலே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்டையர் சீக்வன்ஸையும் டிலே பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது டைம் இன்வேரியண்ட், நாட் ஈக்குவலாக இருந்தால் டைம் வேரியண்ட். இவ்வளவு தான் டைம் இன்வேரியண்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம்.